எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய இயேசு சாமி, உயர வானத்துக்கும் இயேசுவே, கீழே பூமிக்கும் ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை குறித்து ஆண்டவரே கதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஏசப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நீரே ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை எல்லாமாக இருங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை கதாவை இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசுவே நீர் தொடுங்க ஆண்டவரை. ஏசப்பா அதே போல ஆண்டவரை வார்த்தையை கொண்டு வர இருக்கிற ஆண்டவரை போதகரையும் இயேசுவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. அன்று மோசையினூடாக நீர் பேசியது போல ஆண்டவரை, இன்று ஆண்டவரை கதாவை எங்களுடைய போதகரினூடாக ஆண்டவரை நீங்க பேசுங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரை இந்த வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 ஆண்டவரை கதாவை நீர் பெருக ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசுவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள்
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இன்றைய வேதவசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துழிச்சை, விக்கிர ஆராதனையான பொருள் ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை பொருட்டு கீழ்ப்படிமையுள்ள பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தது போல இவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதனாலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியார் என்றும் புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமாயிருக்கிறார். ஆமென். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆராதனை
வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் எழுதிய வசனங்களை கேளுங்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்படாமல் தீவனின்றி எங்களை ரசித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் இடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறத்தின் இடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்தனமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னுடைய கூட படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வளைந்து கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிறவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது லூக்கா எழுதின நற்செய்தி 12வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்குமான வேத பகுதியாகும். இந்த பகுதியிலே இயேசு தனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஒன்றை செய்யும்படிக்கு ஒருவன் இயேசுவிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமான விதத்திலே அவன் அந்த கேள்வியை ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவரிடத்திலே கேட்டாலும் அவன் எதிர்பார்த்த விதத்தில் அவனுக்கு பதிலளிக்கவோ தீர்வு கொடுக்கவோ இயேசு முற்படவில்லை. 13வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருந்து ஒருவன் அவரை பார்த்து, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரிக்கும்படி என் சகோதரனுக்கு கூறுங்கள் என்று இயேசுவிடம் கூறினான். இந்த மனிதனுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்திய ஒரு பரம்பரையாக இருந்து வரும் ஒரு குடும்ப பிரச்சனை காணப்பட்டதாக தெரிகிறது. துக்ககரமான காரியம் என்னவென்றால், இத்தகைய பிரச்சனைகள் அடிக்கடி நிகழ்கிறது. மேலும் இது இன்றும் நம் உலகில் நடந்து வருகிறது. பல காலங்கள் சென்ற பிறகும் இது போன்ற சூழ்நிலைகள் சகோதரர்களிடையே, குடும்ப உறுப்பினர்களிடையே செல்வம், பணம் மற்றும் பரம்பரை தொடர்பான காரியங்களை முன்னிட்டு பல பிரிவினைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுவது நாம் இன்றைக்கும் காண்கின்றோம். இது மிக சோகமான ஒரு உண்மை என்று கூட நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த மனிதனுக்கு கொடுத்த பதில் இன்றும் கூட நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் நம்முடைய கவலைகள், பாரங்கள், சுமைகள், பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் நம் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுடன் நாம் அவரிடம் வருவதை அவர் அங்கே விரும்புகின்றார். ஆனால் நாம் இயேசுவிடம் வரும்போது நாம் அவரிடம் வருகிற விதமும், நம் ஜெப விண்ணப்பங்களை அவரிடத்திலே கொண்டு வரும்போது அதை முன்வைக்கின்ற விதம் மற்றும் நம்முடைய நோக்கங்கள், சொந்த இருதயம், இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த எச்சரிக்கையை நாம் பார்க்கும் போது அது நம்மை இயேசுவிடம் வருவதை தடுப்பதாக தெரியவில்லை. ஆனால் நாம் அவரிடம் வரும் விதத்தை பற்றி நாம் சிந்திக்கவும் ஆராயவும் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. ஏனென்றால் இந்த மனிதன் அடிப்படையில் இயேசுவை தனது பக்கம் எடுக்க அங்கே அவன் முயற்சிப்பதை பார்க்கிறோம். அது அவனுடைய சகோதரனை
இயேசுவுக்கு எதிராக அங்கே தூண்டி விடுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இங்குதான் நாம் ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் விரும்பும் எந்த விருப்பத்தையும் நமக்கு தர அவர் நமது வேலையால் கிடையாது. அவர் நம் விருப்பத்தை செய்யவோ நமக்கு பணிவிடை செய்யவோ கடமைப்பட்டவர் கிடையாது. மாறாக என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்வதற்கு நாம் தயாராகவும் அத்தகைய மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் இருப்பதுதான் முக்கியம். எவ்வாறு இந்த சூழ்நிலையை இந்த மனிதன் கையாண்டிருக்க வேண்டும்? அவன் சொல்லியிருக்க வேண்டும், போதகரே என் சகோதரனுடனான எனது உறவை மதிக்கும் விதத்தில் இந்த சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு ஞானத்தை தாரும் என்றுதான் அவன் கேட்டிருக்க வேண்டும். என் சகோதரனிடம் என்னுடைய பரம்பரை சொத்தை பிரித்து தாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக மேலே சொல்லப்பட்ட விதமாக அவன் இயேசுவை அணுகியிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இங்கே உண்மையான பிரச்சனையின் வேரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அது அங்கே நடக்கவில்லை. இயேசு அவனுக்கு இருக்கும் உரிமையை பற்றியோ அவனுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியோ அல்லது அதனாலே அவனுக்கு நஷ்டமா லாபமா என்பதை பற்றியோ அவர் யோசிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவனுடைய கோரிக்கை உண்மையாக கூட இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் 14வது வசனத்தில் இயேசு கேட்கிறார், என்னை உங்களுக்கு இடையில் ஒரு நீதிபதியாக அல்லது உங்கள் சொத்தை பிரித்து கொடுக்கின்ற நடுவராக என்னை நியமித்தது யார் என்று அவர் ஒரு கேள்வியை அவனிடத்தில் கேட்கிறார். அவன் அந்த கோரிக்கை வெளிப்படையாக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே கேட்டதாலே அவரும் ஜனக்கூட்டத்தை பார்த்து பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று போதித்தார். தேவன் நம் உறவுகள், விசேஷமாக அவருடனான நமது உறவு மற்றும் மற்ற ஒவ்வொருவருக்கு இடையிலாக நமக்கு இருக்கின்ற உறவை பற்றி அவர் அதிக கரிசனை கொள்கின்றவராக அக்கறை காட்டுகின்றவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் அவர் மிகவும் கருத்துள்ளவராக காணப்படுகிறார். அதனால் தான் நான் கூறுகிறேன், இந்த மனிதன் கர்த்தரை கௌரவிக்கும் விதமாகவும் உறவுகளை கௌரவிக்கும் விதமாகவும் இந்த சூழ்நிலையை கையாள்வதற்கு தேவையான ஞானத்துக்காக அவன் அங்கே ஜெபித்திருக்க வேண்டும் அல்லது ஆண்டவரிடத்திலே அத்தகைய ஒரு மனப்பான்மையோடு அணுகி இருக்க வேண்டும். மேலும் அவன் தனது நோக்கங்களை குறித்து கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு ஐஸ்வர்யம், பணம், பௌதீக இந்த உலக காரியங்கள் மீதுள்ள நாட்டங்களிலிருந்து நாம் வெளியே வரும்படியாக அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அவ்வாறு போதித்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் இந்த கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான். உலக பிரகாரமான செல்வம் நமக்கு என்ன செய்ய முடியும்? இயேசு இதை ஒரு நினைவூட்டுதலாக நமக்கு காண்பிக்கிறார். வேறொரு இடத்தில் அவர் கூறிய ஒரு விடயத்துக்கு இந்த விஷயம் மிகவும் ஒத்ததாக காணப்படுகிறது. அதாவது மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலும் பிழைக்க முடியும் என்று இயேசு கூறியிருக்கின்றார். நாம் மனிதர்களாக இருப்பது உண்மை, ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாம் அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு விசேஷத்துவம் உள்ள அழைப்பை பெற்ற மக்களாக நாங்கள் காணப்படுகிறோம். நமக்கு சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கிறது, நமக்கு ஒரு சரீரமும் இருக்கிறது. ஆனால் அதைவிட வாழ்க்கையில் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது. செல்வம், பணம் அல்லது குடும்ப மரபு போன்றவை நமக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும். அதை விடவும் நாம் சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. அங்கே நாம் உணர்ச்சி உள்ளவர்கள், நமக்கு உணர்வுகள் இருக்கிறது. மனிதர்களாக நாங்கள் இருக்கும்போது உணர்வுகள் நமக்குள் இருக்கிறது. நாம் உறவுகளை நாடும் மனிதர்களாக இருக்கின்றோம். அந்த விஷயங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் தான் நமக்கு உயிர் வாழ தேவையான சரீர பிரகாரமான தேவைகள் இருந்தாலும் கூட கர்த்தருடனான நமது உறவு அல்லது மற்றவர்களுடனான உறவானது இவை எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இந்த பகுதியிலே காண்கின்றோம். இயேசு அதை காண்பித்து கொடுக்கின்றார். அவைகள் அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் நமது சரீர பிரகாரமான தேவைகளை விடவும் மிக முக்கியமான நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள் நமக்குள் இருக்கிறது. வாழ்க்கை என்பது நிச்சயமாக சரீர பிரகாரமான அல்லது பௌதீக ரீதியான தேவைகளை மாத்திரம் கொண்டதல்ல.
அதை விட விசேஷித்த காரியங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இப்போது நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், இயேசு அவர்களை பார்த்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினார். சிலர் இதை தவறான வழியில் புரிந்து கொண்டு இதன் ஒரு முக்கிய பகுதியை அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய நிருபங்களில் ஒன்றில் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்று அவர் கூறவில்லை. பண ஆசை தான் தீமைக்கு காரணம் என்று பவுல் கூறுகின்றார். நாம் பணத்தின் மீது வெறி கொண்டு அதன் பின்பாக போகும்போது இயேசு இன்னொரு இடத்தில் கூறியது போல தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் சேவை செய்ய நமக்கு முடியாது. ரெண்டுக்கும் ஒரே நேரத்திலே நமக்கு பணி செய்ய முடியாது. உங்களுக்கு 2 எஜமான்கள் இருக்க முடியாது. ஒருவனுக்கு மாத்திரமே உங்கள் வாழ்க்கை எஜமானாக இருக்க முடியும். ஒன்று நாம் தேவனுக்காக வாழ வேண்டும், அல்லது நாம் நமக்காக வாழ வேண்டும். ஆனால் பணம் முற்றிலும் தீமையானது என்பது அல்ல. பணம் என்பது நடுநிலைமையான ஒரு விஷயம். பணத்தை குறித்த நமது மனப்பான்மையும் அந்த பணத்தை நாம் அணுகுகின்ற அணுகுமுறையும் தான் சில நேரம் நமக்கே அது பிரச்சனையாக மாறக்கூடும். நாம் பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது நாம் பணத்தை பற்றி மட்டுமே யோசிப்போம். வாழ்க்கையின் ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மேலாக மற்ற நம் வாழ்க்கையில் உறவு ரீதியான பகுதியை விட நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான காரியம் முதன்மை நிலை எடுக்குமானால் அங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நோக்கங்களை ஆராய்ந்து பாருங்கள். பொருள் ஆசை உங்கள் இருதயத்தை கொள்ளையடிக்க நீங்கள் இடமளிக்காமல் எச்சரிக்கையாக இருங்கள். அதன் பின்பதாக அவர்களிடம் இந்த உவமையை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட பணக்காரனின் நிறம் ஏராளமாக பயிரை விளைய செய்தது. அவன் தனக்குள்ளே சிந்தித்து, நான் என்ன செய்வேன்? என் பயிர்களை சேமிக்க எனக்கு இடம் இல்லையே. அவன் அதை குறித்து தேவனிடத்திலே ஜெபிக்கவும் இல்லை. தேவனுடைய ஞானத்தை அந்த விஷயத்திலே அவன் கேட்கவும் இல்லை. ஆனால் தனக்குள் ஒரு உள் உரையாடலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தனக்குள்ளே யோசிக்கிறான். அவன் அதை ஒருபோதும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வரவும் இல்லை. தனது வியாபாரத்தில் அவன் சம்பாதித்த இந்த ஏராளமான அறுவடையை பற்றிய அவனது எண்ணங்களில் கர்த்தருக்கு இடமே இருக்கவில்லை. சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனை அங்கே தங்களுடைய விஷயங்களிலிருந்து பிரிக்க முயற்சிக்கின்றார்கள். தங்கள் வியாபாரங்களிலிருந்து, தங்களுடைய சில காரியங்களிலிருந்து அவரை பிரித்து வைக்க விரும்புகிறார்கள். கர்த்தருக்கும் தங்கள் தொழிலுக்கும் அல்லது அவர்களின் வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவைகள் வெவ்வேறான காரியங்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. நம் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை நம் மனதில் கொண்டு நாம் வாழ வேண்டும். கர்த்தரை மனதில் கொண்டு வாழ்வது மட்டுமல்லாமல் அவரையே நம் வாழ்க்கையில் மையமாக கொண்டு நாம் வாழ வேண்டும். இதை அவர் தனக்குத்தானே சிந்தித்து கொண்டிருக்காமல் அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. இந்த மனிதன் கர்த்தரிடம் இருந்த எந்த ஞானத்தையும் கேட்காமல் தான் தனக்குள்ளே நான் இதைத்தான் செய்ய போகிறேன் என்று அவன் நினைத்து அங்கே கூறுகிறான் என்பதை இயேசு இந்த உவமையிலே காண்பித்து கொடுக்கிறார். நான் என் களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக்கி கட்டுவேன். என் உழைப்பின் லாபத்தை எல்லாம் நான் சேர்த்து வைப்பேன். பின்பு எனக்குள்ளே நான் சொல்லிக்கொள்வேன், ஆத்துமாவே, பல வருஷங்களுக்கு தேவையான சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறாய். ஆகவே நீ புசித்து குடித்து அங்கே மகிழ்ச்சியாக இருந்த இளைப்பாறு என்று நான் என் ஆத்துமாவுக்கு சொல்லிக்கொள்வேன் என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறதை நாங்கள் இந்த உவமையிலே பார்க்கிறோம். அவன் முற்றிலும் ஒரு சுயநலவாதியாக காணப்பட்டான். அவன் தனக்காகவே வாழ்கிறான். மேலும் அவன் தன் செல்வத்தை தனது சுயநலத்துக்காக பயன்படுத்துகின்றான். இயேசு சொன்னார், தேவன் அவனை பார்த்து, மதிகேடனே, இந்த இரவில் உன் உயிர் உன்னிடமிருந்து பறிக்கப்படும். பின்பு நீ உனக்காக சேர்த்து வைத்ததை யார் பெற்றுக்கொள்வான்? யார் அனுபவிப்பான்? முடிவாக இயேசு இதைத்தான் கூறினார். தனக்காக சேமித்து வைத்து கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யவானாக இல்லாத எந்த மனுஷனுக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று இயேசு கூறினார். பாருங்கள், ஒன்று நாம் சுயநல வாழ்க்கை வாழ்கின்றோம், இல்லாவிட்டால் கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்றோம். மேலும் நமது செல்வத்தையும் பணத்தையும் அல்லது ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். உண்மை என்னவென்றால் ஊழியத்துக்கு பணம் தேவை. அப்படி சொல்வது ஆன்மீகமற்ற ஒரு விஷயம் என்று நினைக்காதீர்கள்.
அது ஒரு நிதர்சனமான உண்மை. பணம் ஊழியத்துக்கு அவசியம். ஆனால் நாம் அந்த பணத்தை நமக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றோம். ஆம், நம் அனைவருக்கு சர்வப்பிரகாரமான தேவைகள் இருக்கிறது, அது உண்மை. நம் அனைவருக்கும் சொந்த வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நாம் கவனித்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே கேள்வி என்னவென்றால், நாம் சுயநல சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கை என்பது சரீர பிரகாரமான காரியங்களை விட மேலான பெருமதி கொண்ட இன்னும் ஒரு முக்கிய காரியமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. வாழ்க்கை என்பது இங்கே இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதை விட மேலான ஒரு ஆவிக்குரிய அதே போல் நித்தியத்தோடு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது என்பதை நாம் மறக்கலாகாது. கர்த்தருடனான நமது உறவு, ஒருவருக்கொருவருடனாக நமக்கு இருக்கின்ற உறவு, இந்த உறவுகள் எல்லாம் மிக முக்கியமானவைகள். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு நேசிப்பாயாக. அதே போல் நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பிரதான கற்பனை. இவை அனைத்தும் மற்றவர்களை குறித்த மற்றவர்களை குறித்த மற்ற தேவனை குறித்த அவதானங்களாக இருக்கிறது. அவைகள் சுயநலமான அவதானங்களாக இருக்கக்கூடாது. ஆகவே மிகவும் மிகவும் நாங்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா வகையான பொருளாசையை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடம் மனத்தாழ்மையுடன் வருவதையும் அவரிடத்திலே ஞானத்தை கேட்பதையும் நம் வாழ்க்கையிலே நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புவதில் அவர் உங்களுக்கு பட்சமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்காமல், என் விருப்பம் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உம் விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்று நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் அவரிடத்திலே ஜெபிக்கவும் அதை வாஞ்சிக்கவும் மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீ, தினம் என் நேசர் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேனா.
துணையாளரே 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 இணையில்லா மணவாளரே என் இணையில்லா மணவாளரே உணவாக வந்தீரையா உணவாக வந்தீர் ஐயா என் உயிரோடு கலந்தீரையா என் உயிரோடு கலந்தீரையா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா உம்மைத்தானே பற்றி கொண்டேன் உம்மைத்தானே பற்றி கொண்டேன் உம் தோளில் அமர்ந்து விட்டேன் நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன் உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேனா அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நான் ஆர்வமுடன் நாடுகிறேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்வேன் ஐயா நான் உன் நாமம் சொல்வேன் ஐயா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேனா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேன் நான் சாய்ந்து விட்டேன் நான் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே தர்மையான நேரத்துக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டி கொடுத்ததான தர்மையான நாளுக்காய் நன்றி ராஜா தகப்பனே விசேஷித்த விதமாக நாங்கள் கடந்து வந்த இந்த ஆராதனை என் பாதத்திலே வைக்கிறேன் ராஜா நல்லதொரு ஆராதனையிலே தகப்பனே நாங்கள் பங்கு கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே விசேஷித்த விதமாக இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் பாதத்திலே வைக்கிறேன் ராஜா தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருக்கும்படிக்காக செபிக்கிறேன் தகப்பனே அவர்கள் கையிட்டு செய்கிறதான சகல காரியங்களிலும் ராஜா உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா தகப்பனே விசேஷித்த விதமாக இந்த நாட்டிலே நாங்கள் கேட்ட உடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள நிற்கிறவே செய்யும் அப்பா தகப்பனே இன்னும் அதிகமாய் உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபிக்க தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன் மிகுதியான காலம் நேரம் ஒவ்வொன்றையும் பாதத்திலே வைத்து செல்வம் கேட்கிறேன் நல்லதான நன்மையின் தகப்பனே ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை மைந்தன் புனிதாவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.